சொந்தமெதிர் தெக்கணமும் மதி சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க செய்ய திறனுடனும் தைத்தரவும் திகழுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வனத்த எழுந்ததெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரினமை சிறம்பிருந்து செயல்பருந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்குவதற்காக எமது பள்ளி boys and girls and teachers, it gives me a great pleasure to welcome all of you to the second Arabic and Hindi day at Al-Anwar School. I warm welcome our chief guest Maulana Maulavi S. Jafar Sadiq Muniri and other guests Maulana Maulavi S. Sifat Ilahi Nurani. And I warm welcome our parents, teachers and my dear student friends. Today is very important day in our school because now our little angels and small heroes are going to talk in front of us. And today different. Every day teachers or speech, students just listen. But today students are going to talk and teachers are just listen and enjoy. Today is not my day. Today is our students' day. I know very well. So I want to give way to our students to perform in front of you. Once again, I welcome all of you for this wonderful occasion. Thank you very much. அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மௌலானா மௌலவி எஸ். சிஃபாத் இலாஹி முனீரி அவர்களே. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa sahabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal Qur'anil majid, اقرأ باسم ربك الذي خلق. وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه والصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டமாக, ஆமீன். அன்பிற்கினிய பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த சலாத்தினை சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய தினம்
அரபிக் அண்டு ஹிந்தி டே என்பதாக இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த கல்வி அறிவை நாம் பார்த்து ரசிப்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உலக மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனிலே முதலில் சொல்லப்பட்ட வார்த்தை, இறக்கப்பட்ட வார்த்தை என்று சொன்னா இக்ரா, நீங்கள் படிப்பீராக, ஓதுவீராக என்பதை தான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அன்பானவர்களே, படிப்பு எவ்வளவு முக்கியம், படிக்கக்கூடியது எவ்வளவு முக்கியம் என்பதை குர்ஆன் அல்லாஹும் ரசூலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். ஒவ்வொரு மூமினானவர்களுக்கும், ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை தேடுவது அவசியம், கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப கல்வி என்று சொன்னால் இரண்டு கல்விகள் சொல்லலாம். ஒன்று மார்க்க கல்வி, இன்னொன்று உலக கல்வி. கல்வி என்பது, இந்த இரண்டு கல்வியும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக அவசியமாக இருக்கிறது. உலக கல்வியை கற்றால்தான் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ முடியும். உலக கல்வியை கற்றால்தான் இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு வாழ முடியும். அதே போல மார்க்க கல்வி கற்கிற பொழுது பெற்றோர்களை பேணக்கூடியவர்களாக, தந்தையை பேணக்கூடியவர்களாக, மறுமையிலே நிம்மதி பெற்றவர்களாக ஆக்க முடியும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குழந்தைகளுக்கு சிறிய பருவத்திலிருந்து மார்க்க விஷயங்களையும் கல்வியுடைய மகத்துவத்தையும் நம்ம சின்ன வயசிலிருந்தே என்ன செய்யணும், உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது பெற்றோர்களாகிய தாய்மார்களுக்கு மிக அவசியமான கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் தான் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு ஆலிமாகவோ ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த வயசுல இந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த ஆசையை நம்ம கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு பாருங்களேன், எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இருண்டு போன அளவுக்கு நீங்க மாறிடுச்சு. யாரு இன்னைக்கு உலகத்துல இருக்க எத்தனையோ பாருங்களேன், ஒரு ரவுடியா இருக்கட்டும், ஒரு குடிகாரனா இருக்கட்டும், ஒரு பாவம் செய்யக்கூடிய, ஒரு கொலை செய்யக்கூடிய, கொள்ளை அடிக்கக்கூடிய எல்லோருக்கும் தாய் இருக்கிறாங்க. எல்லாரும் அவர்கள் தாய் தான் வளர்த்தது. அந்த தாயுடைய வளர்ப்பு சரியில்லாத காரணத்தினால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது. அதனால இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் பிள்ளைகள் செல்வம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு அந்த குழந்தைகள் கூட கிடைக்காத, அந்த வரம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, இறைவனிடத்துல கேட்கிறாங்க. ஆனால் அந்த வரத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த குழந்தை செல்வத்தை எல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த செல்வத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் ஆய்வு செய்து, முயற்சி செய்து, இதற்காக வேண்டிய நேரம் ஒதுக்கி அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய சிறப்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சிறப்புரை வழங்குவதற்காக மௌலானா மௌலவி எஸ் ஜாஃபர் சாதிக் முனிதி பிஏ அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான நிகழ்ச்சியை சார் நீண்ட காலமாக, குறைஞ்சது ஒரு 2 மாசம் இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொன்னது. சில காரணங்களால நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் சொன்னது, ஏன் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் படிப்பு சுமையா அல்லது மனப்பாடம் பண்ற சுமையை ஏன் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் சொன்னதாக தகவல் கிடைச்சிச்சு. அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசுல கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கை கொடுத்தாதான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க,
பிற்காலத்துல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வருவான். நம்மளே நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் ஒரு வயசு வந்த பின்னாடி சிரமத்தை தாங்க கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல வராது. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, ஈஸியா எல்லாத்தையும் செய்ய நம்ம நினைச்சா அவன் பிள்ளைகளுக்கு பிற்காலத்துல கஷ்டம் என்னமே தெரியாது. சார் ரொம்ப கவலைப்படுவாங்க, நம்ம ஸ்கூல்ல டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஒரு 140 பிள்ளைங்க நம்மளோட கொடுத்துருக்காங்க சார், நம்ம ஸ்கூல் நேம் சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி பேசிட்டே இருப்பான். அதனால அந்த அரபி நம்ம தான் அந்த சிலபஸ் கொண்டு வந்தோம். பசங்களுக்கு அந்த சின்ன சின்ன துவாக்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணட்டும். ஒழுக்கம்னா என்ன, தாய் தகப்பனை மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறதா என்னங்கிறது அந்த சின்ன வயசுலயே கற்றுக் கொடுப்போம். பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, பசு மரத்துல அந்த பச்சை மரத்துல ஆணி அடிச்சாதான் சீக்கிரம் இறங்கும், காஞ்ச மரத்துல ஆணி அடிச்சா கஷ்டம் இறக்குறது. அப்ப சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய கண்ணியங்கள், அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம், அதை நம்ம சின்ன வயசுல போதிச்சாதான் பிற்காலத்துல தாய் தகப்பனை மதிக்கக்கூடிய பிள்ளைகளா உருவாகும். நம்ம சின்ன வயசுல அதை சொல்லிக் கொடுக்காத அதில் சொன்ன மாதிரி இன்னைக்கு எத்தனை விஷயங்கள் நம்ம கண்கொள்ள நடக்குது. போதையிலிருந்து, கொலையிலிருந்து, கொள்ளையிலிருந்து எல்லாம் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க தாய் தகப்பனுடைய வளர்ப்பு சரியில்லை. கஷ்டம் கொடுக்க கூடாது, அவன் பிள்ளை ஈஸியா போகணும், படுத்தாலும் ஏசியில தான் தூங்கணும், உட்கார்ந்தாலும் ஏசியில தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு பெண்கள் தான் வந்திருக்கிறோம், ஆண்கள் இன்னைக்கு என்ன செய்யல, வரல, அவங்க வேலையில இருப்பாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் தகப்பு படக்கூடிய கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு காட்டுங்க. கஷ்டம் தெரியாம வளர்க்க நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப பின்னாடி நமக்கு கஷ்டமா போயிடும். இப்போ வெளிநாட்டுல இருக்கிறாங்களா, தன் பிள்ளை விவரம் தெரியுதா, வீடியோ காலில் பேச சொல்லுங்க. தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அங்க உட்கார்ந்து ஒன்றும் சம்பாதிக்கலாத்தா, நீ இவ்வளவு கேட்கிற, எவ்வளவு செலவு பண்ற, வேஸ்ட் பண்ற, அதை வாங்கி தானே அடம் பிடிக்கிற, அத்தா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம நம்மளெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்படுறாரு, கஷ்டம் சொல்லி வளங்க. இப்ப கடலுக்கு போறாங்களா, சொல்லி வளங்க. வியாபாரம் பார்க்கறாங்களா, சொல்லி வளங்க. கஷ்டம் தெரியாம பிள்ளைகளை வளர்க்க நினைச்சோம்னா நாளைக்கு முதியோரத்தை கொண்டே விட்டுருவான். அவனுக்கு கஷ்டம் தெரியாது, அவனுக்கு கஷ்டம் தெரியாது. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றது, பிள்ளைகள்கிட்ட கஷ்டங்களை சொல்லி வளங்க, நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு, செல்போன் பார்த்துட்டு, செல்போன் பார்க்காதவனா பார்க்காம இருப்பானா அவன்? நிறைய பேர் சொல்றோம், சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மிஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஒரே செல்போனா பாக்குறானே, அவனாவா பாக்குறான், நம்ம தானே கொடுத்தோம், சாப்பிடாட்டியும் வச்சு கொடுக்குறோம், தூங்காட்டியும் வச்சு கொடுக்குறோம், நம்ம தானே பழக்கிறோம், ஒரே பாக்குறான் சார், செல்போனே பார்த்துட்டு இருக்கான் அந்த பிள்ளை, டிவியே பார்த்துட்டு இருக்கா, யாரு காரணம்? நம்ம தானே உருவாக்குறோம். நல்ல பழக்க வழக்கம் நம்ம தான் உருவாக்கணும். பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, தாயினுடைய மடிதான் பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். நம்ம உருவாக்குறது, நம்ம பழக்கிறதா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல அடுத்த கட்டம் தான். இப்ப எங்க வீட்டுல இருக்கான, எங்க மகன் அப்படித்தான். வீட்டுல என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடாட்டி செல்போனை காட்டுவாங்க. இப்ப செல்போனை தூக்கி குதிரைங்கிறான், டச் பண்றான், குதிரை வருது, நேரா யூடியூபுக்கு போவான், மைக்கை தட்டுவான், 2.5 வயசு தான் ஆகுது, குதிரைம்மா குதிரை வரும், மாடம்மா மாடு வரும். பழக்கிறது நம்ம பழக்கிறது. சாப்பிடல, தூங்கலன்னு செல்போனை கொடுத்து பழக்கிறோம்னா பிற்காலத்துல கொஞ்சம் வயசான பின்னாடி என்ன செய்வான், உள்ள போய் பார்ப்பான் என்ன இருக்குன்னு, அதுலயே தான் அவனுக்கு கவனம் பூரா போகும். படிப்புல என்ன செய்யாது, மைண்ட்ல படிப்பு நிற்காது. ஆக இந்த நிகழ்ச்சிங்கிறது பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் வச்சாங்கன்னா ஸ்கூல்ல தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க பிராக்டிஸ் கொடுங்க, ஆர்வம் காட்டுங்க, நல்லா பண்ண முடியும், உன்னால பண்ணு, பரவாயில்லை, எல்லாத்துலயும் கலந்துக்கன்னு சொல்லுங்க, பயமுடுத்தாதீங்க. மார்க்குங்கிறது ஒண்ணும் கிடையாது. 10வது 12வது மார்க்கை வாங்கி நம்ம நினைச்சிடும் பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சிருப்போம், அது ஒன்றும் பிரயோஜனம் தரப்போறது கிடையாது. அவனுடைய தனிப்பட்ட திறமைகள் என்ன செய்வான், அதை வச்சு அவன் வாழ்க்கையில முன்னேறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை கோடீஸ்வரங்க இருக்கிறான், அம்பானில இருந்து, ரத்தன் டாடால இருந்து, பில்கேட்ஸ்ல இருந்து, எல்லாமே அவங்க திறமையை வச்சு போனவங்க தான். படிப்பை வச்சுக்கிற 2வது கடை தான். படிப்புங்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, அதுவே தேவைன்னா கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை நீங்க ஊக்குவி, அதனால முடியும், சைத்தா, பரவாயில்ல, நல்லா ஆர்வப்படுத்து. அவனுடைய திறமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம முட்டுக்கட்ட வைக்கக்கூடாது. வந்து இந்த தீனியாத்துடைய பாடத்திட்டம் கேட்டோம் சார்ட்ட, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பரவாயில்ல சார், நல்ல பாடத்திட்டம், பசங்களுக்கு கொடுங்க, சின்ன சின்ன துவாக்கள், அன்றாட ஒழுக்கங்கள்லாம் பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு என்ன
கேட்டாலும் நாங்கள் செய்யற தயாரா இருக்கோம் சாருக்கு. உடனே ஃபோன் அடிப்பாங்க, வர சொல்லுவாங்க, சார் என்ன பண்ணலாம், பசங்களுக்கு டெவலப் பண்ணணும், என்ன செய்யறது. பேரண்ட் ரொம்ப ஆர்வம் கம்மியா இருக்கிறாங்களே, எல்லாத்துலயும் கம்மியா இருக்கிறாங்க. சொல்ல போனா ஃபீஸ் கட்டுறதுலயும் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலை ரன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. 140 பேரை வச்சு ஒரு ஸ்டாஃபை வச்சு ஒரு வாடகைக்கு பில்டிங் எடுத்து ஒரு டிரைவர் போட்டு பண்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உணரணும். நம்ம மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரு கல்வியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அல்லது ஒரு பில்டிங்ல இது பண்ணணும், நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான். சார் ஒன்றும் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா போட்டு வச்சு என்ன செய்யலைங்க, ஸ்கூல் நடத்தலை. நான் தான் அவங்கள படித்தேன், அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான், நான் அவங்கள படித்த மாணவர் தான். நல்லா ஃப்ரீடமாக பேசுவாங்க சார். அதனால என்ன செய்யுங்க, உங்களுடைய பீஸுகளை கரெக்டாக கொடுத்தா தான் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும். பல ஆலோசனை நீங்கள் சொல்லுங்க. சார் ஸ்கூலில் இது செஞ்சால் நல்லா இருக்கும் சார், இதை செய்யுங்க சார், எப்படி டெவலப் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்க. உங்கள் ஸ்கூல் தானே, அவர் ஸ்கூல் இல்லை, நம்ம ஸ்கூல் நினைங்க, நம்ம பிள்ளைங்க நினைங்க. அதனால என்ன போட்டி வச்சாலும் என்ன செய்யுங்க, நம்முடைய பிள்ளைகளை கலந்துக்க சொல்லுங்க. அது என்னவாக இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், டிராமா இருக்கட்டும், அல்லது அரபியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். புரியுதுங்களா இல்லையா? அதான் பிள்ளைகளுக்கு கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் எடுத்து பார்க்குறோமா இல்லையா, வந்ததோட என்ன செய்வோம், என்ன ஹோம்ஒர்க் எடுத்திருக்க, என்ன கொடுத்துருக்கான்னு எழுத சொல்றோம். அவன் என்ன படிச்சிருக்கா நம்ம கேட்கணும். எழுந்தோட ஹோம்ஒர்க் பண்ண அவனோட தூக்கிட்டு போகக்கூடாது. இங்கே வா, என்ன படிச்சு இன்னைக்கு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அரபி என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூல்ல என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். நம்ம கேட்டாதான் அவனுக்கு பயம் வரும். அவன் என்ன செய்வான், அவன் பாட்டு டிவி சீரியல்ல பார்த்துக்கிட்டு, டேய் இங்கே வா ஹோம்ஒர்க் எழுது, நீ எழுது. அவன் தப்பா எழுதுவான், எழுதான்னு சரி நம்ம பார்க்கறதில்ல. எழுதி முடிச்சா சரி போய் தூங்கு போ அப்படின்றோம். கவனம் பூரா டிவியில தான் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட ஃப்ரீயா பேசு. பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன் பேசுறது கிடையாது. உள்ளுக்குள்ள அவன் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ட்ரெஸ்ட்ல இருப்பான், படிப்புல அல்லது மிஸ் திட்டி இருப்பாங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் திட்டி இருப்பாங்க. பசங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. எனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பசங்கள்ட்ட பேசுங்க. இன்னைக்கு நம்ம தாய் தகப்பன் நம்ம பேசுறோமா, யாராவது பேசுறோமா? குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வேலையை அவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேசணும், பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு பேசணும். நமக்கு டிவி பார்க்கறதுக்கும் செல்போன் பார்க்கறதுக்கும் உட்கார்ந்து கதைகளை பேசுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. சொல்லுவாங்க, பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, முன்னாடி வாட்ஸ்அப்லாம் பெண்கள் இருந்தாங்க, இப்பதானே வாட்ஸ்அப் மொபைல்ல வந்துடுது. முன்னாடி வாட்ஸ்அப்லாம் பெண்கள் தான். ஒரு தெரு லேடிஸ் ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அந்த ஊரு பூரா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்போம், ஆனா பக்கத்து தெருவுல இருந்து அந்த தெருவுல இருந்து கிருஷ்ணாஜம்பரம் தான் கட்டமான வரைக்கும் போயிருக்காது. இப்போ வாட்ஸ்அப் அவங்க நம்மளதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் தனியா செல்ல வாட்ஸ்அப்னு வந்துருச்சு. அதனால நல்ல விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. தாய் தகப்பன் நமக்கு மத்தியில, நம்ம குடும்பத்துக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்து. நீ கெட்ட வார்த்தை பேசுறான், பேட் பேசுறான்னா அது அவனாலாம் கேட்டு பேசுறது கிடையாது, நம்ம பேசிக்கிறதா. எங்க அஜித் அடிக்கடி பழமொழி சொல்லுவாங்க, உங்க பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறான்னா அவன் கெட்ட வார்த்தை பேசல, தாய் தகப்பன் இந்த கேட்ட வார்த்தை பேசுறான் அப்படிமா. கேட்ட வார்த்தையை பேசுறான், அவனுக்கு என்ன தெரியாது, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் மீனிங் தெரியாது, பேசுறான். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக என்ன செய்யறோம், தெருவில் உட்காந்து பேசுறோம், பைப்படியில் உட்காந்து பேசுறோம், ஒரு சண்டைனா பேசுறோம், கணவனுக்கு மத்தியில சண்டைனா பேசுறோம். அஜித் பாக்குறாங்க, என்ன கணவனை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? நிறைய பேர் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம வார்த்தைகள் பேசும் பொழுது, நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது, நம்ம பிள்ளை இருக்கானா அவனுக்கு முன்னாடி நம்ம செய்யறோம் பேசுறோங்கிறத கவனிச்சு பேசும். ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா பசங்கள்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஸ்கூலுக்கு என்ன செய்யுங்க, நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சாரு தயார், மிஸ் தயார். நீங்க என்ன செய்யணும், இந்த ஸ்கூலுக்கு டெவலப் பண்ண என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ, ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், அவசியம் செய்யுங்க. இது நம்ம ஸ்கூலு, நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு இந்த ஸ்கூலை கொண்டு போகும். 140 பேரா, 180, 280 ஆக்கணும், 200 ஆக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், போகணும். 1 வேணா 2 வேணா ஆக்கணும். என்ன பண்ணணும்? லாப நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் அல்ல இது. ஏன்னா அவங்களோட சொத்து சுகம் இல்லை, இவங்களோட சொத்து சுகமா இல்லை, எல்லாமே ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணன்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் தான் இது. அதனால முழுக்க அவங்க ஒத்துழைப்பு கொடுங்க, அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல்ல நல்ல முறையில் என்ன நம்ம கொண்டு போகணும், அடுத்த வளர்ச்சியினுடைய பாதையை கொண்டு போகணும். அதுக்கு என்ன ஆலோசனை வேண்டாலும் வழங்குறது தயாராக இருக்கிறாங்க.
இன்ஷா அல்லாஹ் இந்த அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாக்களை பார்த்துதான் அழுக ஆரம்பிச்சு. ஆர் அயானா எஸ் சிஃபா ஃபாத்திமா பயணத்தின் போது ஓதும் துவா. வாங்க வாங்க. பயணத்தில் ஓது துவா. சுபஹல்லதி சஹல்லனா வாதா வமா குன்னா முகரமே வைனா ரப்பினா லாமன் கரீபு ஆய்புனா அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை பேசினம மறுவாது துவா ஆய்புனா தாய்புனா ஆபிதுனா இரப்பினா ஆபிதுன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தியல் ஐந்து. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, இரண்டாவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடமையான 5 நேர தொழுகைக்கு அஸர், லுஹர், அஸர், ஃபஜ்ர், இஷா. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் சொல்லுங்க. Good morning. After a bath, I tried to run myself till I tried. Yes, so right. My finger from toe to last. I tried nose. The sitting over. Last I would take. He buried a dog. Thank you. Thank you. சொல்லு. அஸ்லாம். அந்த சரி ரெண்டு முடிச்சுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. போச்சு பட்டு கட்டி போச்சு மிட்ட பூவை வந்து தொட்டு போச்சு எட்டி பெட்டி என்னை தப்பி போச்சு எட்டு எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹிந்தி டேஸ் ஆஃப் த வீக். சொல்லுங்க. சண்டே, ரவிவார், மண்டே, சோமவார், டாஸ்டே, சுக்குருவார். சண்டே மண்டே அப்புறம் டியூஸ்டே வராதா? ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. சண்டே, ரவிவார், மண்டே, சோமவார், டியூஸ்டே, மங்களவார், வெனஸ்டே, புதன்வார், டாஸ்டே, குருவார், ஃப்ரைடே, சுக்குருவார், சாட்டர்டே, சனிவார். தேங்க்யூ. ரெண்டு ஒரே ஹைட்டா இருக்கீங்க. நீங்க ஹைட் கூட இருக்கீங்க. பட்டேகே வேட்டை மார் வேக்கியே ஆசான் சதிங்க அத்தி அனிங்கி அனாய் கிருதி அகட்டி திலபுவர் வாழ்த்தி ஜானி. தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க. சொல்லுங்க.
ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன சொல்றது? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஅதா வல்லதீ அக்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு ஸானஹுவா சனுகுரியுக ஃபலா தன்ஷா இல்லா மா ஷா அல்லாஹ் سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم. நல்லா clap பண்ணுங்கக்கா. நீங்க encourage பண்ணுங்க. அப்பதான் அதுக்கு ஆசை வரும். next பண்ணணும். Next. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எம் அரஃபா, ஏ அசிஃபா சித்திகா, எம் சாலிஹா. முதலாம் கலிமா. சவுண்டா சொல்லணும். இது இங்க வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. أول كلمة طيب لا إله إلا الله محمد رسول الله. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹும்ம பிஸ்மிக்க வமுது வாஹியா. இறைவா, உன் பேரை கொண்டே மரணிக்கிறேன், உன் பேரை கொண்டே உயிர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ. ட்ரிப் ஏத்தி ட்ரிப்போட வந்த ஆளு. ஸ்கூல் கிட்ட வந்து அவன் பேசி துவா அல்லல்லி அஹியானா அகுதமா மாத்தலாம். அம்மத்தனா கைலேயி ரசூல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எம் சஹானா பேகம், பள்ளிவாசலுக்கு நுழையும் போது ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலுக்கு நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும் அஃப்தலி அபுவப ரஹ்மதிக. இறைவா, உன் அருள் வாசல்களை எனக்கு திறந்து வைப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சென்ட்ரல் கொஸ்டின் கேட்கணுமா? நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம் மார்க்கம் எது? நம் மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிவது. அடுத்த என்ன கொஸ்டின்? மூணு கொஸ்டின் தானா? அடுத்து என்ன வரும் தெரியலையா? சரி, ஃபோர்த்து கொஸ்டின் என்னம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் லைன் கொஸ்டின் கேளுங்க. நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம் மார்க்கம் எது? நம் மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிவது. நம் யாருடைய உம்மத்தினர்? நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர். யாருடைய காலின் கீழ் சொர்க்கம் உள்ளது? தாயின் காலின் கீழ் சொர்க்கம் உள்ளது.
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் எங்க போறீங்க? கிளியிலே பலருக்கு கத்த போறீங்க. சிட்டுக்குருவி எங்க போறீங்க? சின்ன சின்ன நடுமணம் தேடி போறீங்க. ஆத்து மீமி எங்க போறீங்க? சுற்றி பார்க்க போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க? மதுரேறி குதிரையிலே போக போறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? சரி. அப்போ முன்னாடி வந்து சொல்லிருக்கலாம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ் இறைவன், அர்-ரஹ்மான் அளவற்ற அல்லாளன், அர்-ரஹீம் கருணையாளன், அல்-மலிக் அரசன், அல்-குத்தூஸ் தூயவன், அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், அல்-முஃமின் நம்பிக்கைக்குரியவன், அல்-முஹைமின் பாதுகாப்பவன், அல்-அஸீஸ் கண்ணியமானவன், அல்-ஜப்பார் அடக்கி ஆள்பவன், அல்-முத்தகப்பீர் பெருமைக்குரியவன், அல்-ஹாலிக் படைப்பாளன், அல்-பாரிஉ முன்மாதிரி இன்றி படைப்பவன், அல்-முஸவ்விர் உருவம் அளிப்பவன். அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். இல்லை நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டுங்க. நீங்கள் சொல்லுங்க. கலைவரைக்கும் நொழியவரோடும் துவா அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் முபஸி அன் ஹபஸி பொருளேவா ஆண் பெண் சைத்தான் தீக்கிலிருந்து உன்னிடம் பாராமல் தெரிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் குபஸி வல் ஹபாயிஸி ஆண் பெண் சைத்தானை தீங்கு விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இஸ்லாத்தி மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்தி அவ்வல், ஜமாத்தி ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானிர்ரஹீம். மாலிக் யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன். அவ்வல் கலிமா தய்யிபே லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் லா இல் ஹலா லோ இல் லீலா லா காலா பி குலாபி ஆஞ்சி நாலங்கி ஓய் சபே ஓய்லல் பைங்கனி எலோ பீலா. தேங்க்யூ. Bismillahirrahmanirrahim. Kukulale. Allah kusamede. I'm meditated. I'm muted. I'm a kodo. Kupanatted. Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. உங்களுக்கு என்னமா அரபிக் சொல்லுங்க. Arabian. Wahid. Itnan. Talata. Arafa. Munda. Sitta. Saba. Tamaniya. Izza. Asara. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் சலாம். My name is Bhavin. I study in first standard. நீ சொல்லிட்டா. Receiver. Begin. Bowler. Kawa. Malam. Menan. Sabro. Korea. Kukur. Koyal. அப்புறம்
அவ்வளோதானா சரி தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள் ஏய் தேங்க்யூ சொல்லுங்கள் Vowel. Ulu. Peacock. Moor. Parrot. Tota. Miss Fan. Kamis. Ken. Muriki. Thank you. தேங்க்யூ Nafi, boys